இப்போ அடுப்புல வந்து நான் சட்டிய வச்சுட்டேங்க. 1400 1400ல ஜஸ்ட் ஹையா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 100ல வச்சு சிம் பண்ணிக்கோங்க. அடுப்பு மாரி தான். சிம் பண்ணிட்டு எண்ணெய் வந்து காஞ்ச பிறகு தான் கடுகு போடணும். ஏன்னா கடுகு போட்டதுக்கு அப்புறமா வெடிக்கணும். அப்பதான் அந்த வாசனையே வந்து பார்த்தீங்கன்னா வரும் இந்த சமையல்ல. கடுகு போட்டு வெடிக்காம நம்ம சமைச்சோம் அப்படின்னா வாசனை வராது. ஸோ கடுகு போடும்போது கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சிரலாம். நல்லா படபடன்னு பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுத்தடுத்து ஜாமான் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா பாருங்க பயங்கரமா பொரியுது. நான் காரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4ஏ 4 வரமிளகா தான் போடுறேன். இது வந்து ஒரு மிதமா ஒரு காரம் இருக்கும். 4 போதும். உங்களுக்கு ஓவர் தூக்கலா காரம் வேணும் அப்படின்னா, ஒரு கூட 1 போட்டுக்கோங்க. 1ஓ 1 1/2 போட்டுக்கோங்க. இப்போ இந்த வரமிளகாவெல்லாம் சேர்த்த பிறகு, அதையும் வந்து இதில ஃப்ரை பண்ணிக்கலாம். போட்ட உடனே வரமிளகாவும் வாசனை வந்துருச்சு. ஏன்னா நல்லா சூடா இருக்கு. இப்போ 4 வெள்ள